ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய வாசலில் கடந்த 14ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் இளைஞர் ஒருவர் போதையில் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்துள்ளார். அப்போது பாரா டியூட்டியில் இருந்த போலீசார் இதை கவனித்து அந்த இளைஞரை அழைத்து எதற்காக இங்கே நிற்கிறாய் என விசாரித்துள்ளனர். அப்போது தனது பெயர் ராகுல் என்றும் வீட்டில் தனது தந்தையை பிளேடால் கழுத்தறுத்து விட்டதாக தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பாரா போலீசார் இப்போது அவர் உயிரோடு இருக்கிறாரா என கேட்டபோது அது தெரியல என அசால்ட்டாக பதிலளித்துள்ளார். அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் மாரியப்பன் தலைமையிலான போலீசார் போதையில் இருந்த இளைஞர் ராகுலை போலீஸ் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு ஊரணி தெருவில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர். அந்த வீட்டில் இரத்த வெள்ளத்தில் அவரது தந்தை முனியசாமி உயிரிழந்து கிடந்தார். இதையடுத்து முனியசாமியின் சடலத்தை கைப்பற்றி கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் ராகுலை கைது செய்த போலீசார் அவர் போதையில் இருந்ததால் இரவில் விசாரிக்க முடியாமல் போதையை தெளிய வைத்து அடுத்த நாள் மதியம் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அப்போது போலீசிடம் ராகுல் கொடுத்த வாக்குமூலம் என்பது அனைவரையும் நடுங்க வைத்துள்ளது. 57 வயதான முனியசாமி தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் பகுதியில் தங்கியிருந்து கொத்தனாராக பணியாற்றி வந்துள்ளார். 27 வயதான ராகுல் கோவில்பட்டியில் பெயிண்டராக பணியாற்றி வந்துள்ளார். மது பழக்கத்திற்கு அடிமையான முனியசாமி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மனைவி ஞானசெல்வியிடமும் மகன் ராகுலிடமும் குடிபோதையில் சண்டை போடுவதை வழக்கமாக வைத்துள்ளார். இதனால் விரக்தி அடைந்த ஞானசெல்வி குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று தனியாக வசித்து வருகிறார். இதற்கிடையில் மகனும் தந்தையும் மட்டும் ஊரணி தெருவில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் சம்பவத்தன்று குடிபோதையில் வீட்டுக்கு வந்த முனியசாமி மகன் ராகுலிடம் சண்டை போட்டு தனது மனைவி ஞானசெல்வியை ஆபாசமாக சித்தரித்து பேசியுள்ளார். அப்போது ராகுல் தனது அம்மாவை தகாத வார்த்தைகளால் தரக்குறைவாக பேசியதை எச்சரித்த போது இவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. அப்போது முனியசாமி தான் வைத்திருந்த குவார்டர் பாட்டிலை உடைத்து மகன் ராகுல் மீது குத்த வந்துள்ளார். அதை தடுத்ததில் ராகுல் கையில் காயம் ஏற்பட்டு உயிர் தப்பியுள்ளார். பின்னர் போதையில் முனியசாமி படுத்து உறங்கிவிட ஆத்திரத்தில் இருந்த மகன் ராகுல் வீட்டில் இருந்த பிளேடை எடுத்து தந்தை முனியசாமியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். பின்னர் தனது கையில் ஏற்பட்ட காயத்திற்கு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுள்ளார். அதைத் தொடர்ந்து தன் கைவசம் வைத்திருந்த ஒரு குவார்ட்டரை குடித்துவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரணடைந்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து ராகுலை கைது செய்த போலீசார் அவரை கோவில்பட்டி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மது போதையில் ஏற்பட்ட மோதலில் தந்தையை மகன் பிளேடால் கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் கோவில்பட்டியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.